أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد الله العظيم، نصلي ونسلم على الرسول الكريم، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: وأحسن كما أحسن الله إليك ولا تبغ الفساد في الأرض إنه لا يحب المفسدين. وقال تعالى: إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أنا رحمة المحفار. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் புகழும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய அவர்களின் உம்மத்தினர்கள் அனைவர்களின் மீதும், குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய நன்னாளில் நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேர் அருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவன் படைத்திருக்கக்கூடிய படைப்பினங்களில் ஆக சிறந்த படைப்பாக மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைத்து, மனித சமுதாயத்தினுடைய வாழ்க்கை சீரும் சிறப்போடும் மற்றவர்களோடு பொதுநலத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஈமான் என்று சொல்லக்கூடிய பொக்கிஷத்தையும், அதனை சொல்லித்தரக்கூடிய ஷரீஅத் என்று சொல்லக்கூடிய உயர்வான சட்ட திட்டங்களையும் அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அதிலேயும் குறிப்பாக முஃமின்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சிறந்த நற்குணங்களை, சிறந்த நற்பயன்களை, நல்லொழுக்கத்தை, சுயநலத்தை விட பொதுநலத்தை பேணக்கூடிய உயரிய வாழ்வை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா முஃமின்களுக்கான உயர்ந்த பண்புகளாக அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அந்த வரிசையில் ஒரு முஃமினுடைய ஆக உயர்ந்த பண்புகளில் ஒன்று, ஒரு முஃமின் பொதுநலத்தோடு பொதுநல சிந்தனையோடு வாழ வேண்டும் என்பதையெல்லாம் தாண்டி சர்வீஸ் எபவ் செல்ஃப் என்று சொல்லக்கூடிய தன்னலத்தை தாண்டிய பொதுநலத்தோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்கிற உயரிய பண்பை முஃமின்களுடைய பண்பாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வரையறைத்து சொல்லியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி தந்த சமுதாயத்தினுடைய பல நூற்றுக்கணக்கான நற்பண்புகளில் ஒன்று, ஒரு முஃமின் தன் நலத்தை விட பிறர் நலத்தை விரும்பக்கூடியவனாக, பிறர் நலத்தை பேணக்கூடியவனாக வாழ வேண்டும் என்கிற உயர்ந்த வாழ்க்கையின் தத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினருக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். பொதுவாகவே உலகத்தில அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களும் பொது நலத்தை பேணக்கூடிய அமைப்பிலேயே அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஒரு மனிதன் அவனுடைய வாழ்வும் இறப்பும், பிறப்பும் இறப்பும் என்பது சாதனைகள் அல்ல. அவன் இந்த உலகத்திலே பிறந்ததற்கு பிறகு சாதனைகள் பல புரிந்து அவனுடைய மரணத்திற்கு பிறகு மக்கள் அவரை பற்றி பேசக்கூடிய அளவிலே சாதனை படைத்தவராக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். வெறுமனே பிறப்பு என்பதும் இறப்பு என்பதும் மனிதனுடைய சாதனை அல்ல. வேண்டுமானால் பிறப்பு என்பது பெற்றோர்களின் சாதனையாக இருக்கலாம், இறப்பு என்பது அல்லாஹ்வின் சாதனையாக இருக்கலாம்.
எனவே ஒரு மனிதனுக்குரிய சாதனை என்பது வெறும் பிறப்பும் இறப்பும் மாத்திரம் அல்ல. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுவான், இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌதா வ நக்துபு மா கத்தமு வ ஆதாரஹும். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்று விட்டதற்கு பிறகும் கூட அவன் நினைவு கூறப்படத்தக்க அளவிலே அவனுடைய வாழ்க்கை பிற மக்களுக்கு, சமுதாயத்திற்கு, சமூகத்திற்கு தொண்டு செய்த வாழ்க்கையாக அவனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதுவே போற்றத்தக்க வாழ்க்கை என்பது திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். நம்முடைய முன்னோர்களுடைய காலத்திலே மரணித்தவர்களை அடக்கம் செய்யப்படுகின்ற பொழுது கற்களை நடுவார்கள். நமக்கு ஞாபகம் இருக்கலாம், இன்றைக்கும் கூட கற்கள் நடப்படுகிறது. நம்முடைய முன்னோர்களுடைய காலத்திலே நடப்படக்கூடிய நடுகல் என்பது அவர் செய்த சாதனைகளை விளக்கக்கூடியதாக இருக்கும். சொல்ல போனால் நடுகள் நடுவதே நம்முடைய முன்னோர்களுடைய பழக்கத்தில் இருந்ததற்கான காரணமே அவர் செய்த சாதனைகளை குறிப்பதற்காக வேண்டித்தான் நடுகள் நடப்படக்கூடிய பழக்கம் நம்முடைய முன்னோர்களிடத்திலே இருந்திருக்கிறது. ஆனால் காலப்போக்கில் சாதனைகளை குறிப்பிடுவதற்காக வேண்டி நடப்பட்ட நடுகள் என்பது வெறுமனே இவர் இந்த வயதிலே இத்தனாவது வருடத்தில் பிறந்தார், இத்தனாவது வருடத்தில் அவர் இறந்தார், பிறப்பு இறப்பு இந்த இரண்டை மட்டுமே குறிப்பிடப்படக்கூடிய அளவிலே நடுகள் என்பது இன்றைக்கு மாறி போயிருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு மனிதனையும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மனித படைப்பு உள்பட ஏனைய எல்லா படைப்புகளின் நலன்களை பேணக்கூடிய அடிப்படையிலேயே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை இன்ன பிற படைப்பினங்களை அல்லாஹ் உலகத்திலே படைத்திருக்கிறார். எனவே வெறுமனே பிறப்பு இறப்பு என்பது மாத்திரம் சாதனைகள் அல்ல. ஒரு மனிதன் இறந்து விட்டதற்கு பிறகும் அவன் நினைவு கூறப்படத்தக்க அளவிலே அவனுடைய வாழ்க்கை இருந்திருக்குமே, ஆனால் அவைகள் தான் சாதனை. ஒரு மனிதனின் மூலமாக இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கோ சக படைப்பினங்களுக்கோ எந்த வகையிலேயுமே எந்த நலனும் ஏற்படவில்லையானால் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதே அவன் செத்து போய்விட்டான். பிணம் யாருக்கும் எந்த நலனையும் செய்யாது. அதற்குத்தான் பிறர்கள் நல்லவைகளை மற்ற விஷயங்களை பிணத்திற்கு மற்றவர்கள் தான் செய்ய வேண்டுமே தவிர பிணம் செய்யாது. எனவே பிணம் என்பதை போன்று ஒரு மனிதன் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனித சமுதாயம் உள்பட ஏனைய எல்லா படைப்பினங்களுக்கும் நலன்களை பேணக்கூடியவனாக அவன் வாழ வேண்டும், பிரயோஜனம் தரக்கூடியவனாக அவன் ஆக வேண்டும். பொதுவாகவே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தினுடைய எல்லா படைப்பினங்களையும் இந்த அடிப்படையிலேயே அல்லாஹ் படைத்திருக்கிறார். வெறும் கொள்ளு மட்டுமே போடப்படக்கூடிய குதிரை தன்னுடைய எஜமானனை ஏற்றுக்கொண்டு பாய்ந்து செல்லக்கூடிய அந்த குதிரை போர்க்களங்களிலே தான் காயப்பட்டாலும், தான் ரத்தம் சொட்ட தான் அடிபட்டாலும் தன்னுடைய உயிர் போகும் வரை தன்னுடைய எஜமானுடைய உயிரை பாதுகாக்குகிறது. ஒரு குதிரை நமக்கு பொது நடத்தை சொல்லித்தரது. அது மாத்திரம் அல்ல, வெறுமனே கற்களை, புல்பூண்டுகளை, செடி கொடிகளை வெறுமனே தீனியாக தந்து நாம் அவற்றை வளர்த்து உருவாக்குகிறோமே, அப்படிப்பட்ட மாட்டை எடுத்துக்கொண்டால் அது பொதுநலத்தை பற்றிய பாடத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. மிகப்பெரிய ஆசானாக அது திகழ்கிறது. வெறுமனே புற்களையும் செடிகளையும் புற்பூண்டுகளையும் சாப்பிட்டு விட்டு நாம் போடக்கூடிய தவிடுகளை, நாம் போடக்கூடிய கழிவுகளை எல்லாம் அது உணவாக உட்கொண்டு விட்டு மாடு பொதுநலத்தோடு நடந்து கொள்கிறது. எப்படியானால் ஏர் உழுவதற்காக வேண்டி அந்த மாட்டை ஏர் கலப்பையிலே அந்த மாட்டை போட்டுகின்ற பொழுது ஏர் உழுவதற்கு மாடு, அது மாத்திரமல்ல, மாட்டு வண்டியிலே அந்த மாட்டை பூட்டுகிற பொழுது நாம் பயணிப்பதற்கு வாகனமாக அந்த மாடு பயன்படுகிறது. அது மாத்திரமல்ல, வெறுமனே தவிடையும் வெறுமனே புற்பூண்டுகளையும் வெறுமனே புண்ணாக்குகளையும் உட்கொண்டு விட்டு மதுரமான பாலை அந்த மாடு தருகிறது. மாத்திரமல்ல, தான் செத்து விட்டதற்கு பிறகும் கூட மனிதன் பொதுநலத்தொண்டோடு பொதுநல சிந்தனையோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்கிற
மிகப்பெரிய போதனையை மாடு நமக்கு சொல்லித் தருகிறது. அது இறந்து விட்டதற்கு பிறகும் கூட அதனுடைய தோள்கள் நாம் நடப்பதற்கு செருப்புகளாக, காலடிகளாக அது பயன்படுகிறது என்பதை மாட்டிடம் இருந்து பொது நடத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்திலே இருக்கிறோம். வெறுமனே பிஸ்கட்டை, வெறுமனே ரொட்டி துண்டுகளை போட்டு விட்டதற்காக வேண்டி காலம் முழுக்க நன்றி கடனோடு இருக்கக்கூடிய அந்த நாயை நாம் பார்க்கிறோம். அந்த நாய் பொதுநல தொண்டோடு காலம் முழுவதும் தனக்கு ரொட்டியை, பிஸ்கட்டை தந்த அந்த மனிதனுக்காக வேண்டி நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய நாயை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சிறுவன் தென்னை மரத்தினுடைய வேரிலே சிறுவன் சிறுநீர் கழிக்கிறான். சிறுநீரை வாங்கி கொண்ட அந்த தென்னை மரம் அந்த இளநீரை, மதுரமான இளநீரை தருகிறதே தவிர சிறுநீரை அது தருவதில்லை. இவைகள் பொதுநல தொண்டோடு, பொதுநல சிந்தனையோடு இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லித் தரக்கூடிய அல்லாஹ்வினுடைய படைப்பினங்கள். அது மாத்திரமல்ல, கடல் நீரை பார்க்கிறோம். உப்பு கரிக்கக்கூடிய கடல் நீர், அது அந்த நீர் உள்பட உப்பு கரிக்கிறது. கடல் நீரை வாங்கி மழையாய் பொழியக்கூடிய அந்த மேகம் இருக்கிறது. மதுரமான, குடிப்பதற்கு இதமான அந்த மழை நீரை மேகம் தருகிறது. மேகத்தினுடைய அந்த பொது நலத்தை நாம் பார்க்கிறோம். இப்படி வரிசையாக நாம் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். உலகத்திலே வாழுகின்ற பொழுது சுயநலத்தோடு மாத்திரமே வாழக்கூடிய மனிதன், அவன் ஏற்கனவே அவன் செத்து போய்விட்டான். பிணம், பிற மக்களுக்கு, பிற படைப்பினங்களுக்கு உதவாதவன், அவன் செத்து போனவனாக பிணமாக கருதப்படுவான். சர்வீஸ் எவோ செல்ஃப் என்று சொல்லக்கூடிய தன்னலம் மீறிய பொது நடத்தை நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அரபுலகத்தினுடைய மிகப்பெரிய கொடை வல்லல் ஹாத்திம் தாயை நாம் பார்க்கிறோம். ஹாத்திம் தாய் அரபுலகத்தினுடைய மிகப்பெரிய, மிகச்சிறந்த கொடை வல்லல். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களிலே இல்லை என்ற ஒரு செல் இல்லையோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். அத்தஹியாத்திலே அஷ்ஹது அல்லாஹ், இறைவன் இல்லை, வேறு இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இல்லை என்று அவர்கள் எப்பொழுதும் சொன்னதே கிடையாது. இதே போன்ற நடைமுறைக்கு சொந்தக்காரரான அரபுலகத்தினுடைய மிகப்பெரிய கொடை வல்லல் ஹாத்திம் தாய். ஹாத்திம் தாய் என்று சொல்லக்கூடியவர் அவருடைய வாழ்க்கையிலே யாருக்கும் எதையும் இல்லை என்று சொன்னதே இல்லை. வரலாற்றினுடைய ஓரத்தின் ஒரு பகுதியிலே அவருடைய வரலாற்றிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, அனைத்தையுமே வாரி வாரி வழங்கி இறுதியாக அவர் குடியிருப்பதற்கு ஒரு வீடும், அவர் வாகனிப்பதற்காக வேண்டிய ஒரு வாகனமும், இதை தவிர வேறு ஒன்றுமே அவரிடத்திலே இல்லை என்கிற அளவிற்கு சமூக நலனை பேணி தன்னலத்தை துளைத்து வாழ்ந்த அந்த ஹாத்திம் தாய் அவருடைய வீட்டு வாசலிலே கடைசி கட்டத்திலே வாகனிப்பதற்கு ஒரு வாகனம் இருக்கிறது, குடியிருப்பதற்கு ஒரு வீடு இருக்கிறது. இப்படி கடைசி கட்டத்திலே 4 பேர்கள் நன்கொடை கேட்டு வரக்கூடிய அந்த நிகழ்ச்சி. நன்கொடை கேட்டு வருகிறார்கள். 4 பேர் நன்கொடை கேட்டு வருகிறார்கள். ஹாத்திம் தாயுடைய கையிலே தருவதற்கு எதுவும் இல்லை. அந்த நேரத்திலே வழுகின்ற பொழுது ஹாத்திம் தாய் அந்த 4 பேரிடத்திலே சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? தயவு செய்து என்னுடைய வாழ்க்கையிலே இதுவரை நான் உச்சரிக்காத, நான் சொல்லாத ஒரு வார்த்தையை நீங்கள் தயவு செய்து என்னை சொல்ல வைத்து விடாதீர்கள். அதாவது தன்னிடத்திலே எதுவும் இல்லை என்பதை இப்படி உதாரணத்தை சொல்லி அவர் குறிப்பிடுகின்ற பொழுது அந்த 4 நன்கொடை கேட்டு வந்த 4 நபர்கள் சொன்னது, உங்களிடத்திலே இல்லாததை நாங்கள் கேட்க மாட்டோம், உங்களிடத்திலே இருப்பதைத்தான் கேட்பதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் வருகின்ற பொழுது வாசலிலே பார்த்தோம், வாகனிப்பதற்காக வேண்டி வாகனம் கட்டப்பட்டு நின்று கொண்டிருந்தது, அந்த வாகனத்தை எங்களுக்கு கொடுங்களே என்பதாக அந்த 4 நன்கொடை கேட்டு வந்த நபர்களும் ஹாத்திம் தாயிடத்திலே கேட்ட பொழுது அவர் அழுதார். அவருடைய வாழ்க்கையிலே முதலாவதாக அவர் அழுகிறார். முதலாவதாக ஒருவர் கேட்டு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்னுடைய நிலையாகிவிட்டது என்று நினைத்து ஹாத்திம் தாய் தேம்பி தேம்பி அழுகின்ற பொழுது அழுதுவிட்டு அந்த 4 நன்கொடை கேட்டு வந்த நபர்களிடத்திலே சொன்னாராம், நீங்கள் வருகின்ற பொழுது வாசலிலே நான் பயணிக்கக்கூடிய வாகனத்தை பார்த்தது என்னவோ உண்மைதான், ஆனாலும் அந்த வாகனத்தை விருந்தினர்களாகிய நீங்கள் வந்துவிட்டீர்களே என்பதற்காக வேண்டி அதனை
அறுத்து சமைத்து உங்களுக்கு விருந்து படைத்து விட்டேன் என்பதாக ஹாத்திம் தாய் சொன்ன வரலாற்றை, அவருடைய வரலாற்றினுடைய பிறர் நலத்தை மாத்திரமே பேணி வாழ்ந்த ஹாத்திம் தாய் தன்னலத்தை துளைத்து சர்வீஸ் எவோ செல்ஃப் என்று சொல்லக்கூடிய தன்னலத்தை விட பிறர் நலம் பார்க்கக்கூடிய நம்முடைய வரலாறு, நம்முடைய முன்னோர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு சமுதாயம், ஒரு மனிதன் சமுதாயத்திலே சமூகத்திலே வாழுகின்ற பொழுது அவன் தன்னலத்தை விட, மிக முக்கியமாக முக்மினான ஒரு அடியான் தன்னலத்தை விட பிறர் நலத்தை பேணக்கூடியவனாக அவன் மாற வேண்டும் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய வரலாற்று குறிப்புகளில் இருந்து நமக்கு தெரிய வரக்கூடிய செய்தி. வாரியார் என்று சொல்லக்கூடிய தலைவர், சிந்தனைக்குரியவர் ஒரு வார்த்தையை சொல்வார். 10 பேர்கள் நடந்து சென்ற பாதையிலே 11வதாக நீ நடப்பதை விட, 10 பேர்கள் நடந்து சென்ற பாதை அது புல்களும் செடிகளும் அப்படியே சாய்ந்து போய் அங்கே பாதை உருவாகி இருக்குமே, அப்படிப்பட்ட 10 பேர்கள் நடந்து சென்ற பாதையிலே நீ நடப்பதை விட அது உனக்கு சுலபமாக இருக்கலாம். அதிலே நீ நடந்து செல்வதை விட நீனாக ஒரு பாதையை உருவாக்கி அதில் முதலிலே நீ நடப்பது உனக்கு சிரமமாக இருக்கலாம். ஆனால் பின்னால் வரக்கூடிய அந்த 10 பேர்களுக்கு அது இலகுவான பயணமாக அமைந்து விடுமே. எனவே அப்படிப்பட்ட பொதுநல சிந்தனையோடு நீ வாழ வேண்டும் என்பதாக வாரியார் என்று சொல்லக்கூடிய அறிவு சிந்தனைக்குரிய அந்த நபர் நமக்கு சொல்லி காட்டுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களாக தன்னை சுற்றி வளம் வந்த, தன்னுடைய அரவணைப்பிலேயே உருவாக்கப்பட்ட சஹாபா பெருமக்களை இந்த அடிப்படையிலே தான் உருவாக்கினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே உலகத்திலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களும் பொதுநலத்தை பேணக்கூடியதாக மாத்திரம் அல்ல, பொதுநலத்தை மனித சமுதாயத்திற்கு சொல்லித்தரக்கூடிய அமைப்பிலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறார். வரலாற்றிலே ஒரு நிகழ்வு, ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா என்பவர்களுடைய ஆட்சி காலத்திலே கிராமத்தில் இருந்து வந்த சாதாரணமான ஒரு மனிதர், அவர் ஓட்டி வந்த வாகனத்தை, அவர் ஓட்டி வந்த அந்த குதிரையை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் கலீஃபாவாக இருக்கிற பொழுது பார்த்துவிட்டு அந்த குதிரையை விலை பேசி வாங்கக்கூடிய ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் விலை பேசி வாங்குகிறார். இஸ்லாமிய ஜனாதிபதி ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள், அவர்களிடத்திலே அந்த குதிரையை விற்றவர் சாமானியர், ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்து வந்தவர். தான் பயணித்து வருகிற பொழுது அந்த வாகனத்தை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் பார்த்து விடுகிறார்கள். வாகனம் அருமையாக இருக்கிறதே என்று ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் விலை பேசுகிறார்கள். விலை பேசி முடித்தவுடனேயே சாதாரணமாக 2 வீலரை 4 வீலரை வாங்கக்கூடிய நாம் அதனை ஓட்டி பார்ப்பது இயல்பான ஒரு விஷயம் தானே. எனவே ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் அந்த குதிரையிலே அமர்ந்து சவாரி செய்து பார்க்கிறார். சவாரி செய்கின்ற பொழுது அவர்கள் சவாரி செய்து பயணித்து செல்லும் பொழுது நன்றாகவே வேகமாக செல்வது, திரும்பி வருகின்ற பொழுது அது நொண்டுகிறது, திரும்பி வருகிற பொழுது நொண்டுகிறது. அந்த ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் அந்த கிராமத்தில் இருந்து வந்த அந்த குதிரைக்கு உரிமையாளரிடம் சொன்னார், இந்த குதிரை எனக்கு வேண்டாம், நான் செல்லும் பொழுது நன்றாகவே சென்றது, திரும்ப வருகின்ற பொழுது இது நொண்டுகிறது, நொண்டி குதிரை எனக்கு வேண்டாம் என்பதாக ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் சொல்லுகின்ற பொழுது, கிராமத்தில் இருந்து வந்த, பொதுவாகவே கிராமத்தை சார்ந்தவர்கள் மிக நுணுக்கமாகவும் ஆழ்ந்த சிந்தனையோடும் டவுனிலே இருப்பவர்களை விட பிடிவாதமாகவும் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். கிராமத்தில் இருந்து வந்த அந்த குதிரையினுடைய உரிமையாளர் ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே, நான் உங்களிடத்திலே கொடுக்கிற பொழுது குதிரை நன்றாக, நீங்கள் பயணித்து பார்த்தீர்கள், பயணத்திலே நீங்கள் செல்லுகிற பொழுது நன்றாகத்தான் இருந்தது, திரும்பி வருகின்ற பொழுது நொண்டுகிறது என்பதாக சொல்லுகிறீர்கள். எனவே நான் கொடுத்த பொழுது நன்றாகவே இருந்த இந்த குதிரைக்கு நொண்டியாகி போய்விட்டதற்கு பிறகு நொண்டி குதிரையை நீங்கள் வைத்துக் கொண்டு காசை தந்து விடுங்கள், இல்லை என்றால் நல்ல குதிரையை என்னிடத்திலே திருப்பி தாருங்கள். கிராமவாசிகள் ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா என்பவர்களால் ஒன்றும் பேச முடியவில்லை. சொன்னார்கள், நீதிமன்றத்திற்கு செல்லலாம். நீதிமன்றத்திலே அபு ஷுரைஹ் என்று சொல்லக்கூடிய இறை நேசர் அந்த மாவட்டத்தினுடைய நீதிபதியாக இருக்கிறார்.
அந்த நீதிமன்றத்திற்கு ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாமிய ஜனாதிபதி அவர்களும் செல்கிறார்கள். அந்த கிராமவாசி குதிரைக்கு சொந்தக்காரரும் செல்கிறார். ஒரு பக்கம் இஸ்லாமிய கலீஃபா, இன்னொரு பக்கம் வாதியாக பிரதிவாதியாக இப்படி நின்று அவர்கள் காசி அபு ஷுரைஹ் என்கிற இறைநேசரிடத்திலே தங்களுடைய பஞ்சாயத்தை சொல்லுகிற பொழுது அதற்கு அபு ஷுரைஹ் என்று சொல்லக்கூடிய அந்த இறைநேச செல்வர் சொன்னார்கள், உமர் அவர்களே, இஸ்லாமிய ஜனாதிபதி அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே காசி ஷுரைஹ் மாவட்டத்தினுடைய நீதிபதி அவர்கள் சொன்னார்கள், இருவருடைய வழக்குகளையும் இருவர்களையும் நான் விசாரித்து அறிந்து விட்டதற்கு பிறகு எல்லா கிதாபுகளையும் அலைசி ஆராய்ந்து விட்டேன், வேறு வழியே இல்லை. உமரே, நீங்கள் நொண்டி குதிரையை அவரிடத்தில் இருந்து வாங்கிக் கொண்டு அதற்குரிய தொகையை நீங்கள் கொடுப்பதுதான் சரியான தீர்ப்பு என்று தீர்ப்பளிக்கிறார். அதற்கு உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நீதிபதியினுடைய அந்த இருப்பிடத்திலே சிம்மாசனத்திலே அமர்ந்திருந்த அபூ ஷுரைஹை வேகமாக சென்று கட்டி அணைத்து, இந்த மாவட்டத்திற்கு மாத்திரமல்ல முழு ஈராக்கிற்கு நீங்கள் தான் தலைமை நீதிபதி, முழு ஈராக்கிற்கும் நீங்கள் தான் தலைமை நீதிபதி. எங்கே நான் ஜனாதிபதி என்பதற்காக வேண்டி எனக்கு பயந்து தீர்ப்பை மாற்றி சொல்லி விடுவீர்களோ என்று நான் பயப்பட்டேன். ஆனால் ஒரு பக்கம் ஜனாதிபதி நின்றிருந்தாலும் இன்னொரு பக்கம் சாமானியனாக அவர் நின்றிருந்தாலும் நீதியை மிகச் சரியாக சொன்னீர்கள், இதுவல்லவோ நீதி என்று ஆட்சி தலைவர் ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காசி ஷுரைஹ் என்று சொல்லக்கூடியவர்களை பாராட்டியதனுடைய அந்த நிகழ்ச்சியை நாம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். இப்படி தன்னலம் போய்விட்டாலும், தன்னலம் செத்து போய்விட்டாலும், பிறர் நலத்தை, மற்றவர்களின் நலனை, சமுதாய நலனை, சமூகத்தினுடைய நலனை பேணக்கூடியவர்களாக நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறுகள் இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மரம் நமக்கு மிகப்பெரிய கல்வியை, பிறர் நலத்தை பேணக்கூடிய விஷயத்தை மரம் நமக்கு சொல்லித் தரும். நாம் படைக்கப்படுவதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மரம் படைக்கப்பட்டது. மரத்திற்கு செடி கொடிகளுக்கு உயிர் இருக்கிறது என்பதை இப்பொழுது அதனை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் மரத்திற்கு செடி கொடிகளுக்கு உயிர் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார். மரம் அது வெட்ட வருபவனையும் கூட வெட்டு, நான் உன்னுடைய வீட்டுக்கு விறகாக பயன்படுவேன் என்று சொல்லும். ஏன் இவ்வளவு? காட்டிற்குள்ளேயே காலம் முழுக்க மறைந்திருந்த வீரப்பன் என்று சொல்லக்கூடியவனை அவன் மறைவதற்கு பயன்பட்டது மரமே. அவனை வெகு காலமாக பாதுகாத்து வைத்திருந்தது. மரத்தை வெட்டி சாய்த்த வீரப்பனை காலம் காலமாக காப்பாற்றிக் கொண்டிருந்ததும் மரம்தான். எனவே மரம் என்பது நமக்கு மிகப்பெரிய செய்தியை, சமூக நலனை எப்படி பேண வேண்டும் என்பதை குறித்து நமக்கு பாடம் எடுக்கிறது, ஆசானாக அது திகழ்கிறது. சொர்க்கத்திலே ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொர்க்கத்திலே மரம் இருந்திருக்கிறது. அந்த மரத்தை தான் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான், அல்லாஹ் இந்த மரத்தை நெருங்காதீர்கள். மரம் இருக்கிறதே, தாயினுடைய மார்பகத்தை போன்றது மரம். மரம் இருக்கிறதே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் செய்யப்படுவதற்கு மரம் பயன்பட்டது. அது மாத்திரமல்ல, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கைத்தடியிலே அசாவாக மரம் இருந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நேரத்திலே பயணத்தின் நடுவே 2 சஹாபாக்களுடைய கபறுகளை கடந்து சென்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 2 கபறுகளிலேயும் அதாபு செய்யப்படுகிறது. ஒருவர் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாததற்காக, இன்னொருவர் தோல் சொல்லி அடைந்ததற்காக இவர்களுடைய கபறுகளிலே அதாபு செய்யப்படுகிறது என்ற அந்த ஆன்மீகத்தினுடைய நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 கபராளிகளுடைய அதாபுகள் லேசாக்கப்பட வேண்டும். எனவே மரக்கிளைகளை ஒடித்து வர சொல்லி அவர்களுடைய 2 கபறுகளுடைய தலைவாட்டிலேயும் அந்த மரக்கிளைகளை வைக்க சொல்லி சஹாபாக்கள் காரணம் கேட்கிற பொழுது சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மரம் பச்சையாக இருந்து அவை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் இவர்களுக்கு, இந்த கபரிலே இருப்பவர்களுக்கு செய்யப்படக்கூடிய அதாபுகள் லேசாக்கப்படலாம் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரம் என்பது நாம் உயிர் வாழுகின்ற போது மாத்திரமல்ல, அது தன்னை நாம் இறந்து விட்டதற்கு பிறகும் கூட மரம் என்பது நமக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு செய்வதற்கு, தௌபா செய்வதற்கு மரம் பொதுநல தொண்டோடு,
பொதுநல சிந்தனையோடு பயன்படுகிறது என்பதை நாம் வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களை தன்னலத்தை மீறிய சர்வீஸ் எபோவ் செல்ஃப் என்று சொல்லக்கூடிய தன்னலத்தை மீறி பொதுநலத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக, சமூகத்திற்கு தொண்டு செய்யக்கூடியவர்களாக, சமுதாயத்திற்கு தொண்டு செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வின் படைப்பினங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய அடிப்படையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களை உருவாக்கி விட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே ஒரு மனிதன் வெறுமனே பிறப்பு இறப்பு என்பது மாத்திரம் அந்த சாதனை. ஆனால் இன்றைக்கு நாட்டிலே அந்த சமூகம் சார்ந்த பொதுநலத்திலேயும் சுயநலம் ஒளிந்திருக்கிறது என்ற செய்தி நம்முடைய சிந்தனைக்கு. மற்றவைகளுக்கு நலன் செய்வதற்காக வேண்டி வாழக்கூடிய நாம், அல்லாஹ் நமக்கு நலன் செய்வான் என்கிற சுயநலமும் அதற்குள்ளே ஒளிந்து போயிருக்கிறது. நாட்டிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களை மாத்திரம் அல்ல, மனித சமுதாயத்தினுடைய வாழ்க்கை தரம் இன்றைக்கு எப்படி மாறி போயிருக்கிறது என்று சொன்னால், சுயநலமே மிகைத்தவர்களாக, பொதுநலத்தை பற்றிய சிந்தனையே இல்லாதவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேடிக்கையால் ஒரு நிகழ்ச்சி சொல்லுவார்கள், அமெரிக்காவிற்கு உலக நாடுகள் எல்லா நாடுகளில் இருந்தும் நண்டுகளை ஏற்றுமதி செய்து அமெரிக்காவிற்கு அனுப்புவதற்காக வேண்டி உலக நாடுகள் எல்லாம் நண்டுகளை ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் செய்த பொழுது, ஒவ்வொரு நாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட நண்டுகள் அடைக்கப்பட்ட அந்த பெட்டியை, அந்த டின்னை அடைத்து வைத்து வாகனத்திலே விமானத்திலே ஏற்றினார். வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்தியாவில் இருந்து அனுப்பப்பட்ட அந்த டின், அந்த பெட்டிக்கு உள்ளே நண்டுகள் இருக்கிறது, ஆனால் மேலே அடைக்காமல் மூடி போடாமல் அனுப்பப்பட்டதை பார்த்த அந்த விமானத்திலே, அந்த விமான நிலையத்திலே இருந்த அதிகாரி இந்திய நாட்டில் இருந்து கொண்டு வந்த அந்த நண்டுகள் அடைக்கப்பட்ட அந்த டின் திறந்திருப்பதை பார்த்து, அதை கொண்டு வந்தவரை பார்த்து கேட்டார், உனக்கு அறிவு இருக்கிறதா? நண்டுகள் கீழே குதித்து விடாதா? ஏன் இப்படி வைத்திருக்கிறாய் என்று கேட்ட பொழுது, இந்திய நாட்டில் இருந்து அனுப்பப்பட்ட நண்டுகள் அடைக்கப்பட்ட அந்த பெட்டி, அந்த டின் திறந்திருக்கக்கூடிய அந்த டின்னை, அதை உரியவர் யார் ஏற்றுமதி செய்கின்றாரோ அவர் விமான நிலைய அதிகாரியிடத்திலே சொன்னார், இந்திய நாட்டினுடைய டின்னை கொஞ்சம் எட்டி பாருங்க. எட்டி பார்க்கிறார். அந்த அதிகாரி எட்டி பார்க்கிற பொழுது அங்கே என்ன காட்சியை பார்க்கிறார் தெரியுமா? அந்த டின்னில் இருந்து வெளியே குதிப்பதற்காக வேண்டி சில நண்டுகள் மேலே அப்படியே ஏறி வருகிறது. கீழே இருக்கக்கூடிய நண்டுகள் அதனுடைய காலை பிடித்து இழுத்து விடுகிறது. மேலே ஏற பார்க்கிறது, காலை பிடித்து கீழே உள்ளே இழுத்து விடுகிறது. இந்த காட்சியை பார்த்த உடனே விமான நிலைய அதிகாரி விளங்கிக் கொண்டார், இதற்கு அடைப்பு தேவை, இந்த டின்னை அடைக்க வேண்டிய தேவையில்லை. ஏனென்று சொன்னால் கீழே இருக்கக்கூடிய நண்டு மேலே ஏறக்கூடிய நண்டை, அதாவது நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய சுயநலத்தை அப்படியே படம் பிடித்து காட்டக்கூடிய நிகழ்ச்சி. யாரும் முன்னேற விடக்கூடாது. அவன் முன்னேறுகிற பொழுது அவனுடைய காலை பிடித்து அவனுடைய முன்னேற்றத்தை எப்படியாவது தடை செய்து விட வேண்டும் என்கிற நிலையிலேதான் நாட்டிலே வசிக்கக்கூடிய மனிதர்களுடைய, பொதுவாக எல்லா மனிதர்களுடைய சுயநலங்கள் மிகைத்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்வீஸ் எபோவ் செல்ஃப் என்று சொல்லக்கூடிய தன்னலம் மீறிய பொதுநலத்தை பாதுகாக்கக்கூடிய அடிப்படையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள், சஹாபாக்களுடைய சமுதாயத்தை. அதனுடைய வாரிசுகளாக வந்திருக்கக்கூடிய நாம் சர்வீஸ் எபோவ் செல்ஃப் என்று சொல்லக்கூடிய தன்னலம் அழித்துக் கொண்டு தன்னலம் மீறிய பொதுநல சேவை மிகைத்தவர்களாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.